ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியா கிட்டேருந்து கொடியை வாங்கி ரோஹித் சர்மா சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருப்பார். இந்திய அணியினுடைய கேப்டனான ரோஹித் சர்மா, இன்னொரு புறம் துணை கேப்டனான ஹர்திக் பாண்டியா 2 பேருமே பார்த்தீங்கன்னா இந்திய கொடியை வந்து தூக்கி காமிச்சிருப்பாங்க. ஹர்திக் பாண்டியா ரொம்ப எமோஷ்னல் ஆகிருப்பார். ஏன் இந்த அளவுக்கு எமோஷ்னல் ஆகுறாரு அப்படின்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாண்டியாவை மொத்த இந்திய ரசிகர்களுமே வில்லன் மாதிரி வந்து பார்த்தாங்க. ஏன்னா ரோஹித் கிட்டேருந்து கேப்டன் பதவியை வந்து பறித்து பாண்டியாவை மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய கேப்டனாக போட்ட காரணத்தினால எங்கே அவர் ஆடினாலும் ரோஹித்துக்கு சப்போர்ட் பண்ணி பாண்டியாவுக்கு எதிராக வந்து கோஷம் எழுப்பி பாண்டியாவை தொடர்ந்து வந்து இன்சல்ட் பண்ணி பாண்டியானால் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அப்படியே அவர் மன உளைச்சலுக்கு போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் அசிங்கப்படுத்தினாங்க. பட் இன்றைக்கி வந்து அவர் வந்து பெரிய ஒரு ஹீரோவாக வந்து மாறி இருக்கார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹர்திக் பாண்டியா தான் வந்து கிளாசனோட விக்கெட் எடுத்திருப்பார். கிளாசன் அவுட் ஆன பிறகு தான் மேட்ச் அப்படியே மாறிச்சு. 30 பந்தில் 30 அடிக்கிறோம். கிளாசன் உள்ளே இருந்தார். அப்போ அவருடைய விக்கெட்டை பாண்டியா எடுத்தார். அதுக்கப்புறம் தான் ப்ரெஷர் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா பக்கம் வந்து பில்டப் ஆணுச்சு. நம்ம பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங்லாம் நல்ல ஓவர்ஸ் போட்டு மேட்ச் அப்படியே வந்து திரும்பிச்சு. பாண்டியா வந்து இந்த டோர்னமெண்ட் முழுக்கவே பேட்டிங் பவுலிங் 2லையுமே சிறப்பாக ஆடி இருக்காரு. 2 பிளேயர்ஸ் மட்டும்தான் இந்த டோர்னமெண்ட் முழுக்க நல்லா ஆடிருப்பாங்க. ஒன்று வந்து ரோஹித், இன்னொன்று வந்து ஹர்திக் பாண்டியா. அப்போ வந்து பாண்டியா பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலாக இருப்பார். ரொம்ப நேரம் அழுதுகிட்டே வந்து இருந்திருப்பார். எந்த அளவுக்கு வந்து வலியை உணர்ந்தாரோ அதை வந்து சந்தோஷமாக ஆனந்த கண்ணீராக வந்து வெளிப்படுத்தியிருப்பார். அப்போ அந்த சமயம் வந்து நம்ம கொடியை தூக்கிட்டு முதல்ல ஹர்திக் பாண்டியா தான் வந்து காமிச்சிருப்பார், சுமந்துட்டு போயிருப்பார். அவர்கிட்டேருந்து வந்து கொடியை வாங்கி ரோஹித் சர்மா பார்த்தீங்க அப்படின்னா சபதத்தில் வந்து ஜெயிச்சிட்டண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து கொடியை கிரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா குத்தி வச்சு நம்ம நாட்டை வந்து பெருமைப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு ஐசிசி டிராஃபி நம்ம வாங்கி 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது. திரும்ப வந்து ரோஹித் அதை சாதிச்சு காமிச்சிருக்காரு. கபில் தேவ், தோனி வரிசையில் இப்போ ரோஹித் சர்மாவும் வந்து இணைஞ்சிருக்காரு. விராட் கோலியும் எனக்கு போதும், இதுதான் என்னோட கடைசி T20 வேர்ல்டு கப்பு, நான் ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸும் வந்து பண்ணிட்டாரு. நன்றி.